வணக்கமுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கட்சிகள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கு. அந்த கட்சிகள் உருவாவதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அமைந்துள்ள அந்த அதிமுகவை அழிக்கத்தான். அதுக்காக எம்ஜிஆர் மீதோ அம்மா மீதோ யாருக்கும் கோபம் இல்லை. அவர்களுடைய கட்சி இருக்காத இடத்துல போய் இருந்து கொண்டிருக்கு. அந்த கட்சிக்கு யாரும் தீங்கு விளைவிக்க வேண்டுமே என்று ஆசை இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை அடியோடு ஒழிக்கணும். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிலே போய் சேர்ந்து விட்டார். சின்னம்மா அவர்களோ புதிய கட்சியை ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று புகழேந்தி புதிய கட்சியை துவங்கிவிட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு கட்சியின் பெயரை அறிவிக்க உள்ளார். இது எல்லாமே ஒரே ஒரு ஆளுடைய எதிர்ப்புக்காகத்தான். இப்போ இந்த அதிமுக கட்சி என்னாவும் சின்ன பின்னமான செதறி போச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதை பற்றி கவலையே படல. நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் யாருமே இருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருப்பார். அவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கு கட்சி ஒரு பேசும் பொருளாக பொம்மையாகிவிட்டு. இப்போங்க கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். சுதந்திர நாடு இது. அதாவதுங்க அன்றையிலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் கட்சிகள். ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ரெண்டு கட்சி தான் இங்கே ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி தான். தேவரையாவுடைய கட்சி, பாரத பிளாக் கட்சி, அது இன்றைக்கு அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. கல்யாண வீட்டுக்கு போவது போல ஒரு கட்சி கல்யாண வீட்டுக்கே போய்கிட்டு இருக்கு. சாவு வீட்டுக்கு போவது போல ஒரு கட்சி சாவு வீட்டுக்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ யாரை நான் இப்போ சொல்றேன்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. ஒரு கட்சி தினமும் மங்களகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்சி கூட போய்கிட்டு இருக்கு. இன்னொரு அமைப்பு செத்து வீட்டு வாசல்ல கொண்டு வச்சு அழுறாங்க. தூக்க தான் செய்யணும். அந்த கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு கட்சி போய்கிட்டு. ரெண்டுமே பார்டு பிளாக் தான். ஆனா நான் என்ன சொல்றோம்னா, எல்லா கட்சிகளுமே திமுக அதிமுக கூட தான் கூட்டணி. இன்னையிலிருந்து அன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. யாராலையும் தனியாக இன்னைக்கு செயல்பட முடியவில்லை. அதுக்கு காரணம் ஆதரவு இல்லை, ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குங்க. ஆனா ஒன்னா சேர்க்க முடியவே முடியாது. ஒன்று சேர்ந்தது ஒரு காலமும் ஒரே கூண்டுக்குள்ள ஒரே கூட்டணிக்குள்ள வரவே வராது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவர் சமுதாயத்து மக்கள் எந்த கட்சிக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கின்றார்களோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அப்படி என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த கட்சிகள் அங்கே பாதி இங்கே பாதி இருக்கு. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, பாதி கட்சி கல்யாண வீட்டை பார்க்க போய்கிட்டு இருக்கு, பாதி கட்சி சாவு வீட்டை பார்க்க போய்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்போ அன்றைக்கு அண்ணா அவர்கள் ஆட்சியில் அமர்வதற்கு காரணம் பாரத பிளாக் கட்சி. அண்ணா என்ன போனீங்கன்னா அவர் யாருன்னு கேட்டு, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா முதலியார், அகமுடையார் தான். முக்குளத்திலும் அவர் ஒண்ணு. இப்போ அவர் மட்டும் இல்லை, அந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அகமுடையாரை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு முக்குளமும் ஒன்னாதான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தர் அண்ணா தேவர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறார்.
அதாவதுங்க, சின்னம்மாவுக்கு இன்னைக்கு தேவர் சமுதாயத்து மக்கள் ஆதரவு நிறைய கொடுக்கின்றார்கள். உண்மை இது. உளவுத்துறையிலே பார்த்துட்டாங்க யாருக்குன்னா சின்னம்மாவுக்கு தான். ஆனா பிஎம்டி இசக்கிராஜா தேவர் அவர் மட்டும்தான் இன்னைக்கு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இடையில இருக்கிறார். சாமி ஆடுவதற்கு தயாரா இருக்கிறார். அவருக்கு மேளம் அடிச்சு பிபி ஊதி அருள்வாக்கு சொல்ல ஆள் இல்லை. அவ்வளவுதான், அமைதியா இருக்கிறார். அவருக்கு சின்னம்மா கூட கட்சியில சேரணும் அப்படி என்பது முழுக்க முழுக்க ஆசை. இன்னைக்கு இல்லை, அது அன்னையிலே இருந்து. ஏன்னா ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு நிலைமை, இதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படி என்பது அவருடைய ஆசை. ஆனா இன்றைக்கு இசக்கிராஜா தேவரையும் சின்னம்மா அவர்களையும் உட்கார வச்சு பேசி அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் அப்படி என்பதை பேச வைப்பதற்கு ஆட்கள் இன்னைக்கு இல்லை. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இசக்கிராஜா தேவர் மட்டும் சின்னம்மா கூட கூட்டணிக்கு சேர்ந்துட்டார்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு 15 தொகுதி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இல்லாமல் போயிடுவார். சின்னம்மா ஜெயிக்கிறதுக்கு அந்த 15 தொகுதியிலையும் வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்காங்க கூட இல்லையங்க, எடப்பாடியை சோழிய முடிச்சிருவாங்க. 15 தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாது. இப்போ அது செய்யணும். இப்போ இன்னைக்கு நிறைய அமைப்புகள் ஏகப்பட்டது சின்னம்மா கூட சேருவதற்கு தயாராக இருக்காங்க. ஆர்கனைசேஷன் பண்ணணும், அதுக்கு தான் அங்கே ஆள் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. மற்றது எல்லாம் கரெக்டாக இருக்கு. சம தர்ம மக்கள் கட்சி, இதில் எல்லா சாதிக்காரங்களும் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க. குறிப்பாக ஆர்மியில் வேலை பார்த்தவர்கள் அதிகமே இருக்காங்க. இப்போ இந்த கட்சி சின்னம்மா கட்சி கூட கூட்டணி என்பது கன்ஃபார்ம் ஆயிட்டு. இதே மாதிரி நிறைய கட்சிக்காரங்க இன்னைக்கு கூட்டணியாக வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இன்னொரு புது ரூட்டு சொல்கிறேன். ஒரு விஐபி, அவரை தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாமல் யாருக்குமே இருக்கவே இருக்காது. சினிமா கலை சார்ந்தவர் அப்படின்னாலே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். பணம் இருக்கு கையில், செலவு எவ்வளவு நாள் பண்ணுவார். அவர் தான் இன்றைக்கு அண்ணா தேவர் முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இது யார் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனால் என்னிடம் அவர் சொன்ன வார்த்தை, கட்சி அறிவித்த நாள் அன்றைக்கு முதலாக சின்னம்மா அவர்களின் கரங்களால் தான் இந்த கட்சியையும் நான் ஆரம்பிக்க போறேன். கட்சியுடைய கொடியையும் சின்னம்மா கையில் கொடுத்து தான் பறக்க விட போறேன். அப்போ அன்றைக்கு தான் நான் யார் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இப்போதைக்கு நான் யாருன்னு வெளியில தெரிஞ்சதுன்னா என்னை ஆஃப் பண்ண பார்ப்பாங்க. என்னை எந்தெந்த வழிகளில் என்னை தடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. தடுப்பது திமுக இல்லை. ஏன்னா திமுகவுக்கு இன்னும் இது மாதிரி 1000 கட்சிகள், இன்னும் 1000 கட்சிகள் இதே மாதிரி வந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அப்படி கட்சி அதிகம் ஆக தான் சின்ன பின்னமாக போகும். கடைசியில் அதிமுக அட்ரஸ் இல்லாமல் போகும். தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான், அந்த நிலைமைக்கு ஆயிடும். அப்புறம் எந்திக்கவே முடியாது, திமுக தான். ஆனால் அந்த புதிய விஐபிக்கு எடப்பாடி பழனிசாமியால் ஆபத்து இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை தான். அதனால கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் பொறுங்க.
ஒரே வாரத்தில் அவர் யார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிந்துவிடும். தமிழகம் முழுவதும் சின்னம்மாவின் கூட தேர்தலுக்கு வரப்போகிறார். கண்டிப்பாக சின்னம்மாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தால் தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு தீப்பிடிக்கும். அப்படி ஒரு மனிதர். அவர் யாருன்னு நீங்கள் கொஞ்சம் கணிச்சு இந்த கமாண்டில் நீங்கள் ஒரு பதிவு போடுங்க. பதிவு போட்டால் உங்களுடைய கமாண்டு சரியாக இருந்தால் அவர் கட்சியில் போய் இணையிற நாள் அன்னைக்கு கமாண்டில் சரியாக போட்ட எல்லாருக்கும் ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.